கரெக்டா சார். ஹாப்பி ஈவினிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குட் டே ஈவினிங் சார். த்ரீ. ஓகே, இன்னைக்கு தேர்ட் டேல நம்ம மெமரி ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு நியூவா ஒரு 1 or 2 ஜாயின் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வெல்கம். நம்ம ஃபர்ஸ்ட் 2 days ஒரு மேலோட்டமா ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இந்த பிரெயின்னு ஒண்ணு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் கோல் செட்டிங் என்ன, அதை பத்தி கொஞ்சம் செகண்ட் டேல பார்த்தோம். இது வரைக்கும் யாராவது லேட்டா வந்தவங்க பார்க்காதுன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம மைண்டை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் தான், ரொம்ப டீட்டெயிலா இந்த கிளாஸ் ஃபுல்லா மைண்டே தாங்க இருக்கும், அதுல இருந்து மாற்றம் கிடையாது. 2 months முழுக்க முழுக்க இந்த மனசை பத்தி படிக்கிறது தான் நம்ம கிளாஸா இருக்கும். இன்னைக்கு அதை பத்தின ஒரு அறிமுகமா இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த பாடி இன்க்ளூடிங் பிரெயின், ரைட், இது ஒரு ஹார்ட்வேர். என்னதான் காஸ்ட்லியான ஒரு கம்ப்யூட்டர் இல்ல ஒரு மொபைலை வாங்கி வீட்டுல வச்சிருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கணும். அது எந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த மொபைல்ல வாட்ஸ்அப்ங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாதான் அது ஃபங்க்ஷன் ஆகும். இன்ஸ்டாகிராம்ன்றது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாதான் அது யூஸ் ஆகும். ஓகே, அது மாதிரி இந்த பிரெயின்ல எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம், இப்போ ஒரு கோல் செட்டிங்னா அது ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கலாமே. இது மாதிரி ஒன்னொன்னையும் நான் பண்றது எது அப்படின்னு கேட்டா அதுதான் சாஃப்ட்வேர், அதுதான் மைண்ட். Again, I am telling somebody is in unmute. Kindly check it. ஏன்னா அந்த சவுண்டு வந்துகிட்டே இருந்ததுன்னா நான் வேற காதுல மாட்டிட்டு இருக்கிறேன், அப்படி டமால் டமால் அடிக்கும். சோ சரி, அவங்கள பார்த்து ஹேமச்சந்திரன் கொஞ்சம் நீங்களாவது மியூட் கொடுத்துருங்க. ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம சொன்னோம்ல, இந்த கோல் செட்டிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்ல, இப்ப மைண்ட்ன்ற சாஃப்ட்வேர்ல அது ஒரு ஆப். அது மாதிரி இன்னைக்கு ஒண்ணு பார்க்கலாம், பிலீஃப். பிலீஃப்னா என்னங்க? வாட் இஸ் பிலீஃப்? நம்பிக்கை. நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? தன் நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிமல்ல. ஸோ இந்த பிலீஃப் அப்படின்றது ஆனா நமக்கு எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு நான் அதுக்கு ஒரு சின்னதா ஒரு கதை சொல்லிட்டு அப்புறம் வரேன். இந்த கதையை மட்டும் கவனிங்க. இது நான் நேத்து சொன்ன நிக்காலிக் மாதிரி உண்மை கதை இல்லை, இது ஒரு மித், பிலீஃபுக்காக சொல்லப்படுற ஒரு கதைன்னு வச்சுக்கலாமே, நம்மளா எடுத்துக்கிறது தான். சரி, கங்கையில ஒரு முக்கியமான விசேஷமான நாள், மக்கள் கூட்டம். இப்ப கும்பமேளாக்கு அந்த மாதிரி. என்னங்க ஹேமச்சந்திரன், யாரோடது அது அன்மியூட்ல இருக்குன்னு பாருங்களேன். ஒன் செகண்ட் சார். அது யாரோடது உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க. சொல்றேன், அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அனிதா, தினேஷ் எல்லாருமே அன்மியூட்ல இருக்கு. பாருங்க, அத வரிசையா அவங்க யாரெல்லாம் அன்மியூட்ல இருக்கோ அது எல்லாமே மியூட் கொடுங்களேன். பண்ணிட்டேன் சார். அது அவங்களுக்கே புரிஞ்சுக்கணும். நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின்னு சொல்லிட்டேன். சோ அதை ஒபே பண்ணலன்னா உங்களால இப்போ ஒரு வினாடி வீணடிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பார்த்துக்கோங்க யாரா இருந்தாலும். ஓகே ஓகே, சரி. அந்த கங்கையில ஒரு நாள் முக்கியமான ஒரு விசேஷமான நாள்ல மக்கள் லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க கங்கையில நீராட.
அங்க ஒரு ஞானி ஒருத்தர் பெரிய மேடை போட்டு மக்களுக்கு சொற்பொழிவாற்றுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, இந்த நாள்ல நம்ம கங்கையில குளிச்சு கங்கையில மூழ்கி கடவுளை பிரார்த்தித்தால் நம்முடைய பாவம் இங்கேயே கரைந்து போய்விடும். நீங்க சொர்க்கத்துல உங்களுக்கு வாசல் திறந்து இருக்குது, நீங்க சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு அவரு அவரோட சொற்பொழிவை கொடுத்துட்டு இருக்காரு. மக்கள்லாம் அதை கேட்கிறாங்க. அப்படியே கடவுள் நம்பிக்கையோட போய் கங்கையில மூழ்கி சாமியை பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கும்பா, மேல இருந்து சிவனும் பார்வதியும் அதை பாக்குறாங்க. அந்த பார்வதிக்கு ஒரு டவுட். என்ன டவுட் அப்படின்னா, இது என்னது, இத்தனை லட்சம் பேரு வந்து கங்கையில மூழ்கிறாங்க, அந்த ஞானி வேற உங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கு, உங்க பாவம் எல்லாம் கரைஞ்சிரும், நீங்க அங்க போலான்றாரு. அவ்வளவு பேரும் இங்க வந்துட்டா இங்க ஒரு இடம் பத்தாது, கன்ஜஸ்டடா இருக்குமே, என்ன பண்றது, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்ட்டு அவங்க தன் கணவரிடம் கேட்கிறாங்க. அவர் அதுக்கு பதில் கூலா சொன்னார். "ஏ, 1,00,000 பேர்ல ஒருத்தர் வந்தா அதிசயம், நீ ஏன் கவலைப்படுற, ஒருத்தரும் வரமாட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு அதுக்கு திருப்தி அடையல. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த ஞானி சொல்றாரு மக்கள் எல்லாம் போய் கடவுள் இதுல கங்கையில மூழ்குறாங்க, ஒருத்தர் தான் வருவாங்க அப்படின்னு அவங்க கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. அதுக்கு அவர் உனக்கு சொன்னா புரியாது, வா பிராக்டிக்கலா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு வந்துடுறாங்க நம்ம கங்கைக்கு. வந்துட்டு அவங்க காதுல முணுமுணுத்துட்டாங்க, ஒரு விஷயத்த காதுல சொல்லிட்டு அவர் கங்கையில போய் அப்படியே மறைஞ்சிட்டார். ஓகே, மூழ்கிட்டார். இந்த அம்மா ஓ ஓன்னு அலறாங்க, கத்துறாங்க. ஐயோ என்னோட கணவர் கங்கையில மூழ்கிட்டார், காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. எல்லாரும் வந்து என்ன என்னன்னு கேக்குறாங்க. அந்த ஞானியும் வராரு. இந்த அம்மா என் கணவர் கங்கையில மூழ்கிட்டார், யாராவது காப்பாத்துங்களே போது அந்த முனிவர் அந்த ஞானி சொல்ற, அப்படியாம்மா, உன் கணவர் எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், உன் கணவரை நான் காப்பாத்தி கூட்டு வரேன், பயப்படாத அப்படின்ற. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்றாங்க, ஐயா நீங்க பாக்குறதுக்கு மகராசனா இருக்கீங்க, என் கணவர்கிட்ட என்ன பிரச்சனைனா, யாராவது ஒருத்தர் பாவம் செஞ்சவங்க அவரை தொட்டா அவங்க பஸ்மம் ஆயிடுவாங்க, நீங்க வேற இப்படி இருக்கீங்க, உங்களை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்றாங்க. இவர் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னாரு, யோசிச்சுட்டு அப்படியே திருப்பி போயிட்டாரு. அவரே போயிட்டாருன்னா மத்தவங்க நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க, எல்லாருமே அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. ஆனா இந்த அம்மா தொடர்ந்து கத்திட்டே இருக்காங்க. இத பார்த்துட்டு கடைசியா ஒருத்தர் வரார். யார் அவருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற வெட்டியான். ஓகே, சுடுகாட்டுல வேலை பார்க்கிறவர் வந்துட்டு என்னம்மான்னு கேக்குறாரு. இவங்க அதே பதில சொல்றாங்க. அதுக்கு அவரு நான் காப்பாத்திட்டு வரேன்றார். அந்த அம்மா அதுக்கும் பதில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே ரிப்பீட் பண்றாங்க. அவர் சொன்னதுதான் இந்த இடத்துல நமக்கு தேவையான பாயிண்ட். என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, நான் என்ன பாவம் செஞ்சேன்லாம் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. ஆனா என்ன ஞானி சொல்றாருல, கங்கையில மூழ்கி கடவுளை பிரார்த்தித்தால் உன் பாவம் கரைந்து விடும் என்று நான் அதை ஃபாலோ பண்றேன். உங்க கணவரோட வரேன், நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். கங்கையில மூழ்கிறார், கடவுளை பிரார்த்திக்கிறார், மறுபடியும் மூழ்கி உள்ள போறார். அவங்க கணவரை அப்படி கையோட இழுத்துட்டு வந்து நிறுத்துறார். ஓகே, இப்ப சொல்லிட்டாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, இப்ப புரிஞ்சிச்சா அப்படின்னாரு. ஓகே, இவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சுங்க. சரி, இந்த கதைக்கும் வாட் இஸ் த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, என்ன இதுல மாரல் உங்களுக்கு கிடைச்சது? இப்ப அன்மியூட் பண்றவங்க மறுபடியும் மியூட் பண்ணிக்கோங்க. யாராவது சொல்லுங்களேன், வாட் இஸ் த மாரல்? சார் இல்லையா? நான் யாஸ்மின் பேசுறேன். யாஸ்மின் ஆ பேசுறேன். ஆ
சார் அவருக்கு கடவுள் அந்த முனிவர் சொன்னது மேல அபரீதமான நம்பிக்கை இருந்ததுனால தான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அது இதாயிருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவர் இறங்குனாரு. ஸோ அவருக்கு வந்து நம்பிக்கை ஜாஸ்தியா இருந்துச்சு கடவுள் மேலயும் அவர் ஞானியின் மேலயும். ம் அதனால அவரால் அதை பண்ண முடிஞ்சது. ஆ சரி, அப்ப அதுல இருந்து என்ன எடுத்துக்கிறோம்? இதுல இருந்து என்ன நமக்கு தேவை? அது அந்த கதைக்கு அந்த மாடல். ஓகே, நமக்கு என்ன இதுல எடுத்துக்கலாம்? சார் வெற்றிவாசன் சார். சொல்ல வெற்றி. சார் முதல்ல நாம நம்மள பிலீவ் பண்ணு சார், நம்ம தான் பெஸ்ட்னு. குட் குட், வெரி குட். குட், எக்ஸலண்ட். வேற யாராவது? அவ்வளவுதானா? ஓகே, இப்போ நம்ம அந்த நம்பிக்கை அப்படின்றோம்ல, இந்த கிளாஸுக்காக தான் இந்த கதையை சொல்றேன். இங்க வந்துட்டீங்கல்ல, நான் முதல்லயே எம்டி கப் போடுவாங்க, இன் டைமுக்கு வாங்க அப்படின்லாம் கதை விட்டேன். இப்ப என்ன சொல்ல வரேன், நம்பிக்கையோட வாங்கன்றேன். அவ்வளவுதான் விஷயம். அந்த ஞானி சொல்ற மாதிரி நான் சொல்றத நம்பிக்கையோட கேட்டா அதுக்கு பலன் இருக்கும். அரைங்குறையுமா ஏதோ ட்ரையல் பார்க்கலாம்பா. என்கிட்ட கூட யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் வேணா ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பாக்குறேன், அதுக்கப்புறம் பே பண்றேன்னாங்க. தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். ஏன்னா இந்த ட்ரையல் பாக்குறது அது எல்லாமே இந்த இடத்துக்கு ஒத்து வராது. ஏன்னா நான் 21 டேஸ்ல இருக்கிறத நான் முத நாளையில உங்களுக்கு ஃபுல்லா காட்ட முடியாது, அந்த மாதிரி பிலீஃப் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, சோ நம்பனா முழுசா நம்பிடணும், நம்பினார் கெடுவதில்லை. அப்ப என்னைக்கு நம்பிட்டோமோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு சுயமானதா இருக்கணும், அது கை கொடுக்கும். இதான் உண்மையான விஷயம். அதை விட்டுட்டு எந்த இடத்துலயுமே அரைங்குறைமாவே இருக்கிறது. ஓகே, இது இருந்தா என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ளேயே உங்களோட மைண்ட் ஒண்ணு, நான் இன்னைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே இன்னொன்னு விடியல வரும். நல்லா முடியாதுப்பா, அதெல்லாம் கஷ்டம் தெரியுமா, உனக்கு சான்ஸே இல்லை தெரியுமா அப்படின்னு நம்புறதே தான். வேற எந்த வெளியேந்துல இல்ல, நமக்குள்ளேயேதான். சோ எதிரி வெளியே இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அது மேக்சிமம் டைம் அதான் ஜெயிக்கும். எது முடியாதுன்னு சொல்லுதுல்ல, அதுதான் ஜெயிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் பின்னாடி சொல்றேன் காரணம் எல்லாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை, the belief you hold in the beginning of the journey define your journey. So நம்ம இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கிறோம், மெமரி ஜேர்னி. இதுல ஃபர்ஸ்ட்லயே ஸ்டார்டிங்லயே உங்களுக்குள்ள அந்த பிலீஃப் இருந்ததுன்னா, எந்த பிலீஃப்? பாசிட்டிவ் பிலீஃப் இருந்ததுன்னா உங்களுடைய லைஃப் அது இது பண்ண வரல. எனக்கு என்ன பண்ணலாம், உங்களை மைக்க மியூட் பண்ணிட்டு பேசுங்க, ரெக்கார்ட் ஆகுது. நீங்க அங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க வாய்ஸ் நீங்க மறுபடியும் கேட்க வேண்டியிருக்கும். ஓகே, ரைட். இப்ப நம்ம வித் பிலீஃப் யூ ஹவ் டு அட்டெண்ட் திஸ் செஷன். அதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்தேன். ஸோ பிலீஃப். ஓகே, அதாவது அடுத்த விஷயம் போலாமே. டெனிஸ் லிட்கி அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றேன். ஏற்கனவே நிக்காலிக்கு பத்தி சொன்னேன். அப்புறம் கனடா நாட்டை சேர்ந்த டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்டு சொன்னேன். அப்புறம் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினை பத்தி சொன்னேன், ரோஜர் ஸ்பெர்ரி அவரை பத்தி சொன்னேன். இப்ப அமெரிக்கா நாட்டை சேர்ந்த டெனிஸ் லிட்கி அப்படின்ற ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு கல்வியாளர். அவரு டாக்டரேட் இன் சைக்காலஜி அண்ட் டாக்டரேட் இன் எஜுகேஷன். அவரை ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா போஸ்டிங் போடுறாங்க. அந்த ஸ்கூல் த ஒர்ஸ்ட் ஸ்கூல் இன் யூஎஸ்ஏ. என்டையர் யூஎஸ்ஏல அந்த ஸ்கூல் தான் படு மோசமான, ரொம்ப ரொம்ப மட்டமான, நம்ம அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தணும், ஒரு லோ லெவல்ல, எதுல எஜுகேஷன்ல இருக்கிற ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல அவர் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல த நம்பர் 1 ஸ்கூல் இன் யூஎஸ்ஏன்னு கன்வெர்ட் பண்றாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணனாரு அப்படிங்கிறது தான் ஹிஸ்டரி. என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த டெஸ்ட் இது ரெண்டையும் தூக்கி ஓரமா வச்சிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இங்க கிளாஸ்லயே உங்களுக்கு என்ன பண்ண போறேன், பாடம் நடத்த போறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
அப்ப என்ன பண்ண போறோங்கிறதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் இங்க கொண்டு வரேன். டெனிஸ் லிட்கி அவர் என்ன பண்ணாரு? டெக்ஸ்ட் டெஸ்ட் அது ரெண்டையும் ஓரம் கட்டிட்டாரு. அப்ப ப்ராஜெக்ட் பேஸ்ட் எஜுகேஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. எதுவா இருந்தாலும் ப்ராக்டிக்கல் வேணும், ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்பெல்லாம் நம்ம ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் பண்றாங்கல்ல, காசு கொடுத்து வாங்கிட்டு போய் பத்திரமா கொடுத்துட்றாங்க. அப்படிதான் இல்லை, அவங்களா செய்யணும். அது எந்த மாதிரினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எலிஃபண்ட்டை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், பேருக்கு சொல்றேன். எலிஃபண்ட்டை பத்தி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சயின்ஸ் டீச்சர் வந்து அந்த எலிஃபண்ட்டோட ஃபுட் ஹேபிட், அதோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதோட மற்ற சயின்ஸ் சம்பந்தப்பட்ட அவ்வளோ விஷயத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. சோசியல் டீச்சர் இது ஆப்பிரிக்காவில இருந்து ஆரிஜினா இல்ல ஏசியாவிலயா இல்ல யூரோப்லயா, எங்க இருந்து இதெல்லாம் ஆரம்பத்துல வந்துச்சு, இது எப்படி, இதோட ஹிஸ்டரி, இது எந்த கண்டிஷன்ல வளரும், எத்தனை வருஷம் உயிர் வாழும், இது மாதிரி அது பத்தின ஹிஸ்டாரிக்கல் இது ட்ரூத் எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. மேக்ஸ் டீச்சர் அதோட ஹைட்டு, வித்து, பிரெத்து, லென்த்து இப்படி கணக்கு போடுவாங்க, அதை பத்தினது சொல்லி தருவாங்க. ஓகே. இப்படி ஒரு ஒரு டீச்சரும் அது சம்பந்தப்பட்டதை பத்தி சொல்லி தரணும். இது ஸ்கூல்ல. இது போக அந்த ஜூல வந்து செலிபிரிட்டிஸ் யாராவது கூட்டு வந்து அவங்களும் இண்டிவிஜுவல் இதுக்கு சொல்லி தருவாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டியில இருந்து வருவாங்க. இப்படி வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து இந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா அவங்களோடது. இப்போ ஒருத்தங்க எலிஃபெண்ட்டை பத்தி பண்றாங்க, ஒருத்தங்க கேமலை பத்தி பண்ணலாம், ஒருத்தங்க ஸ்னேக்கை பத்தி பண்ணலாம், இன்னொருத்தங்க டைனோசரஸை பத்தி பண்ணலாம், இன்னொருத்தங்க மனுஷனை பத்தி பண்ணலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் தட் ஷுட் பி இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். அதுக்கு அந்தந்த சம்பந்தப்பட்டவங்க வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் அதை பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த சப்மிட் பண்ற அன்னைக்கு அந்த ஃப்ரண்ட்ல டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மாஸா இருப்பாங்க. இவங்க ஸ்டேஜில் நின்றுட்டு அந்த ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஐஎம் அந்த பேரை சொல்லி, என்ன ஸ்டாண்டர்ட் சொல்லி, நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணனேன், இதோட முன்னோட்டம் என்ன, கண்டென்ட் என்ன, கன்க்ளூஷன் என்ன, இதோட இம்பாக்ட் என்ன, இதுக்கு நான் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணனேன், இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, இவ்வளவு விஷயத்தையும் தெளிவா போல்டா. இப்ப வெற்றிவாசன் பாத்தீங்களா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஆனா அவன் எவ்வளவு அழகா இவ்வளவு பேர் இருக்கிற இந்த கிரௌட்ல பதில் சொன்னான். தட்ஸ் குட். வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட், இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பர்டிகுலர் பொண்ணு இல்ல பையன்ல அந்த ஸ்டூடெண்ட் அங்க போல்டா அவங்களோட இதை வெளிப்படுத்துறாங்க. இப்படி ஒருத்தரும் பண்ணனதுனால அந்த ஸ்கூல் இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் இல்ல, அந்த டெக்ஸ்ட்லயும் நம்பர் 1 அந்த ஸ்டேட்ல வந்துச்சு. இவ்வளவுதான். இந்த இதை சரி பண்ண உடனே படிப்பு தானா வந்துருச்சு. இப்ப புரிஞ்சுக்கோங்களேன். அப்ப இந்த படிப்புக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உட்காந்து நாள் கணக்குல அதையே படிச்சு எழுதி பார்த்து, அதை விட நம்ம சைக்கலாஜிக்கலா நம்மள டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா we are capable to do anything. ஓகே. ஸோ இதுதான் அந்த டெனிஸ் லிட்கி கிட்ட இருந்து நான் இருக்கிற விஷயம். அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், பிக் பிக்சர். அந்த புக்கு பேரு பிக் பிக்சர். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ரியல் லேர்னிங் அப்படிங்கிறார். ரியல் லேர்னிங், உண்மையான கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது என்ன அப்படிங்கிறப்ப, ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். மக்கப் பண்றோம்ல, அது இல்ல உண்மையான படிப்புங்கிறது. அப்ப என்னதான் ரியல் லேர்னிங்? ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். ரியல் லேர்னிங் இஸ் நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு யூஸ் யுவர் நாலேஜ் அப்படிங்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் திறமை இருக்குல்ல, அது சும்மா டோர்மெண்ட் தூங்கிட்டு இருக்கு, நம்ம அதை பூட்டி வச்சிட்டோம். அத புரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும். நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி, ஹவு டு யூஸ் யுவர் நாலேஜ். நமக்குள்ள இருக்கிற திறமையை வச்சு
நாம என்ன பண்ண முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான லேர்னிங். அடுத்தது, ஹவு டு இன்டகிரேட் வித் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சொசைட்டி. அவங்களோட எப்படி நீங்க தொடர்பு இருக்கணும், அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும். இன்னைக்கு பல வீட்டுங்கள்ல இது ரொம்ப லேக்கிங். ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா, வாங்க உட்காருங்க தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி காணாத போயிடுச்சு. நம்ம அப்புறம் என்ன கத்து கொடுக்குறோம்? படி படி, ஓடு, கதவை சாத்திக்கோ, 5 நிமிஷம் நான் கெஸ்ட் வராங்க, நான் பேசணும், நீ போய் படி, ஓடு. சொந்த பந்தம் சொல்லித்தரதில்ல. பெரியப்பா, சித்தப்பா, மாமா, ஒண்ணு விட்ட மாமா, 2 விட்ட சித்தப்பா, யாரையும் தெரியாது. எல்லாமே புதுசு. ஒரு மைக்ரோ ஃபேமிலி, அம்மா அப்பா வீடு, அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் தேவைக்கு எடுத்துக்கணும். சோ இதுதான் உண்மையான லேர்னிங். அதை விட்டுட்டு வெறும் பாடத்தை மட்டும் படிக்கிறது வாழ்க்கை நினைச்சா தட்ஸ் ராங். ஓகே, சோ இந்த இடத்துல ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். டெனிஸ் லிட்கி, அது ஸ்பெல் பண்ணிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. DENNIS, டெனிஸ் லிட்கி, LITTKY, லிட்கி. ஓகே, இவரு நிறைய பிரசிடென்சியல் அவார்டு மற்றதெல்லாம் வாங்கினவரு, பல சாதனை பண்ணவரு, ஒரு கல்வியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மனிதர். சரி, இது போதுமா? இதை ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது, நம்மள எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி வந்துச்சுன்றதையும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு வந்துடுறேன். 1834ல 1834 ஜூன் மாசம் பிரிட்டன்ல இருந்து நம்ம சென்னை ஹார்பர்ல வந்து இறங்குறாரு ஒருத்தர். தெரியுமா எதுக்கு வந்தாரு? த சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவர் தான். ஓகே, வந்தார். அவருக்கு 12 குண்டுகள் முழங்க வரவேற்பு கொடுத்து சென்னை ஹார்பர்ல இருந்து அவரை பல்லக்குல உட்கார வச்சு அப்படியே மைசூர் போய், பெங்களூர் போய், மைசூர் போய், ஊட்டி கூட்டு வந்தாங்க. 11 days டிராவல் பண்ணி தூக்கிட்டே வந்து கொண்டு வந்து விட்டுறாங்க. எதுக்கு அவரை ஊட்டி கூட்டு வந்தாங்க தெரியுமா? அப்ப லார்டு வில்லியம் பெட்ரிக், அவர் தான் கவர்னர் ஜெனரல், அவர் ஊட்டியில இருந்தார், ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார். அப்போ அவரை மீட் பண்றார். அதுக்கப்புறம் வந்த நோக்கம், நம்ம இந்தியாவை ஃபுல்லா சர்வே பண்றார். பண்ணிட்டு குயினுக்கு லெட்டர் எழுதுறார், இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, நம்ம லாங்குவேஜ் தான் முதல்ல முக்கியம், அதை வச்சுதான் ஹோல் எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வரணும் அப்படின்லாம் எழுதிட்டு, அதுக்கு அங்க இருந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியாரங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இப்போ 100கணக்கான பேரை இம்போர்ட் பண்றாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இங்க உயர்ந்த மட்டத்துல இருக்கிற இங்கிலீஷ்காரனுக்கும் தாழ்ந்த நிலையில இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கும், இந்தியன்ஸுக்கும் இடையில கம்யூனிகேஷனை, ஒரு இன்டர்பிரிட்டேட்டர், அவன் என்ன சொல்றானோ அதை அங்க கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு கிளர்க்கு படிச்ச ஒரு அந்த லெவலுக்கு படிக்க தெரிஞ்ச ஒரு ஆளு வேலைக்கு வேணும். அப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான பாடத்திட்டம் உருவாக்கப்படுது. அதான் முதல் முறையில. அப்ப நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினது யாருன்னா அந்த பையன், தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. ஓகே, அவரு கல்வி மட்டும் இல்ல, ஐபிசி, நம்ம இந்தியன் பீனல் கோட் இருக்குல்ல, அதையும் அவர் தான். அது ஓகே, அவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில லா படிச்ச ஒருத்தர், அதனால லா சட்ட இதை கொண்டு வந்தது ஓகே. ஆனா கல்விக்கும் மெக்காலேக்கும் என்ன சம்பந்தம்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் மெக்கால கல்வி திட்டம், அது நம்ம நவீன கல்விக் கொள்கை அப்படி இப்படிதான் சொல்றாங்க. இன்னும் ஆனா பெருசா சேஞ்சஸ் கொண்டு வரல. அதான் ரீசெண்டா கூட ஒரு முறை பிரைம் மினிஸ்டர் பேசும்போது, இந்த புதிய கல்விக் கொள்கை வரணும், அந்த மெக்கால திட்டத்துல நிறைய மாறணும் அப்படின்லாம் பேசுறாங்க. பட் ஸ்லோவா லைட்டா தான் அது மாறுது. ஆக்சுவலா நம்ம இதுலயுமே 2012ல ஒரு சேஞ்ச் சின்னதா வந்துச்சு. என்னன்னா CCE, கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம்
நம்ம இதுல அறிமுகப்படுத்தினாங்க. என்னது, நம்ம ஏபிஜே எல்லாம் அப்ப கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. என்ன, இந்த 60-40 மார்க்ஸ் அப்படின்னு 10th 11th 12th கிடையாது. இந்த லோயர் கிளாஸுக்கு 60 மார்க் 40 மார்க் வந்து வேற பெர்ஃபார்மன்ஸ் வச்சோ மத்த இதோ போடுறது. அடுத்தது ஒரே புக்கை வச்சு குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல்னு படிக்கிறதுக்கு பதிலா டேர்ம்ஸா பிரிச்சது, இதெல்லாம் அப்ப கொண்டு வந்தது தான். இது ஒரு சிறு சேஞ்சஸ். இது மாதிரி ஒரு சிலது கொண்டு வந்தாலே தவிர, ஆனா இந்த மக்கப் சிஸ்டம் இன்னும் மாறல. வெறும் புத்தக படிப்பு, ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ், அதை மாத்த முடியல. அது இன்னும் மாறவும் இல்லை. இன்னும் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சின்னு என்னென்னமோ பேரு சொல்றோம். ஆனா அதை சொல்லி கொடுக்கறவங்க பெரிய அளவுக்கு அந்த இதுல எக்யூப்டா இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் பல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கல்வி திட்டத்துல இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு இதுல சொல்லியிருப்பேன், நம்ம எஜுகேஷன்ல நம்ம ரொம்ப பின்னாடி தவழ்ந்துட்டு இருக்கிறோம். 50 வருஷம் பின்னோக்கி இருக்கிறோம். மற்ற வளர்ந்த நாடுகளோ அல்லது கல்வியில உயர்ந்த நாடுகளை கம்பேர் பண்றப்ப நம்மளோடது இன்னும் ரொம்ப 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 புவர். பல டிகிரி வாங்கியிருக்கலாம், ஆனா அந்த டிகிரிக்கு உண்டான உண்மையான அந்த டேலண்ட் இருக்கா அப்படின்றதுதான் நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தங்க இதுல மெக்கானிக்கல்ல பிஹெச்டி பண்ணிருப்பாங்க, ஆட்டோமொபைல்ல பிஹெச்டி பண்ணிருப்பாங்க, ஒரு காலேஜ்ல ஹெச்ஓடியா இருப்பாங்க, பேச்சுக்கு சொல்றேன். ஆனா அவரோட பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா படிக்காத ஒரு மெக்கானிக்கை தான் கூப்பிடுவார். இன்னொருத்தர் எலக்ட்ரிக்கல்ல பிஹெச்டி பண்ணிருப்பாரு, பெரிய பெரிய பட்டமெல்லாம் வாங்கியிருப்பாரு. ஓகே, அவர் வீட்டுல ஃபியூஸ் போனா போட தெரியாது, அது ஒரு படிக்காத எலக்ட்ரீஷியன் தான் கூப்பிட்டு அதை போட சொல்லுவாங்க. அப்ப இந்த படிப்பு எங்க உதவுதுன்றதெல்லாம் கொஞ்சம் யோசிங்களேன். அப்ப படிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, அந்த படிப்பை எப்படி படிக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். அது சும்மா இதுக்காக இல்ல, அத கொஞ்சம் யோசிக்கணும். அதனாலதான் இவ்வளவு நான் இந்த இன்னைக்கு வரைக்கும் நான் மண்டேல இருந்து வேற மாதிரி போகும் கிளாஸ். இப்ப எல்லாம் கொஞ்சம் இத பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு வரணுன்றதுக்காக இந்த டாபிக் கொஞ்சம் டச் பண்றேன். அப்போ நம்ம படிக்கிற படிப்பு வந்து மக்கப் பண்ணா இருக்கக்கூடாது, வெறும் புத்தகத்தை படிச்சு மார்க் எடுக்கிற மார்க் பேஸ்ட் எஜுகேஷனா இருக்கக்கூடாது. ஓகே, யூ ஆர் நாட் எ மெஷின் டு ப்ரொடியூஸ் மார்க். மார்க்கை தயாரிக்கிற, மார்க்கை உருவாக்குற ஒரு மெக்கானிக் மெஷின் கிடையாது நீங்க, உங்க பிரெயின். அப்போ அந்த புத்தகத்தை படிச்சு எழுதுறத கடந்து அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்கு, அதை வெளிக்கொண்டு வரணும். அந்த நாலெட்ஜை நீங்க வெளிப்படுத்தணும். இதுதான் இன்னைக்கு தேவை. அதை விட்டுட்டு சும்மா அதுக்கே ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். ஐயோ இவ்வளவு சப்ஜெக்ட், அது ஒண்ணுமே கிடையாது, பூன்னு ஊதிடலாம். எப்ப நம்மளோட கான்பிடென்ட் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா. ஓகே, சோ இந்த மெக்காலே சிஸ்டத்துல இந்த வெறும் படி, எழுது, மார்க், கிரேடு, அதை கடந்து அதை பற்றிய அந்த ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு, ஏன் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இத நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தி அழகா சொல்லியிருப்பார். இப்போ திருக்குறள் 1330 இருக்குன்னா அது மட்டும் தானா, ஏன் அதுக்கு மேல இருக்க கூடாதா, கண்டுபிடிங்க, யோசிங்கிறார். ஓகே, இப்ப நியூட்டனுடைய லா இருக்கு, லா ஆஃப் மோஷன் இருக்கு அப்படின்னா அதை படிச்சு எழுதுறது மட்டும்தான் உங்களோட இதா, அது ஏன் எதுக்குன்னு யோசிங்கிறாரு. ஓகே, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, E=mc², இதெல்லாம் சொல்றாங்கன்னா அதை கடந்து இன்னும் என்ன இருக்கு, அதை பத்தி யோசிங்க. ஆனா அதை மனப்பாடம் பண்றதுக்கே நமக்கு முடியலன்னு நம்ம ரொம்ப குறுக்கி வச்சிருக்கிறோம் நம்மளோட அறிவை. நிறைய இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால அதுதான் நம்ம இப்ப இருந்து ஆரம்பிக்க போறோம். நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்ற கேள்வி கேட்கணும், ஆராயணும், அனலைஸ் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், அட்டென்டிவா இருக்கணும். அப்போ அதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு நம்ம பிரெயினையும் நம்ம மைண்டையும் சரி பண்றது தான் நம்ம கிளாஸோட முதல் நோக்கம், ஃபர்ஸ்ட் நம்மளோட குறிக்கோள். ஸோ கோல் அப்படின்னு சொன்னல, நம்மளோட கோல் என்ன, இதை மியூட் பண்றது தான் நம்ம கோல் இப்ப. ஓகே,
அப்போ நம்மளோட கோல் வந்து சும்மா மக்கப் பண்ணி புத்தகத்துல மார்க் எடுக்கிறது இல்லை. அதை கடந்து நமக்குள் இருக்கும் அறிவை கொண்டு, நமக்குள் இருக்கும் திறமையை கொண்டு நாம் யார் என்பதை இந்த உலகுக்கு காட்ட வேண்டும். ஓகே, அங்கதான் விஷயம். நான் யார் அப்படின்னு இந்த உலகம் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப உங்க அறிவை நீங்கள் பயன்படுத்தணும். ஓகே, சரி. சோ இப்போ நான் டென்னிஸ் ரிக்கியை சொல்லிட்டேன், மெக்கல்லாவை சொல்லிட்டேன், பிலீஃப்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் மைண்ட் பக்கம் போலாம். இந்த மைண்டுங்கிறது ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓகே, அது கான்சியஸ், சப்கான்சியஸ், டீப்பர் கான்சியஸ் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறத கடந்து ஒரே ஒரு மைண்டுன்னு வச்சுக்கோங்க போதும். மைண்டு, மனசு. இந்த மைண்ட்ல அதுதான் இந்த பிரெயின், இந்த லிம்பிக் சிஸ்டம்ல வந்து தாட்ஸ் ஒன்னு உருவாகுதுன்னா அது வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் த மைண்ட் எந்த எண்ணமும் உருவாக்காது. அப்ப அந்த எண்ணங்களை உருவாக்குறது இடம் பிரெயின், அதை உருவாக்குறது மைண்டு. ஸோ அந்த மைண்டும் நம்ம பாடியும் டுகெதர் இணைஞ்சாதான் அது ஸ்ட்ரென்த். ஓகே, சரி. இந்த பிரெயின் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை உருவாக்குது. ஓகே, எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குது. நம்ம ஹார்ட் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியை உருவாக்குது. மேக்னெட்டிக் எனர்ஜி புரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் தனித்தனி. இது ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு கோஹியரன்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டா உருவாகுது நம்ம உடம்ப சுத்தி. புரியுதா? அத ஆறான்னு சொல்லலாம், அத லூமினஸ் பாடின்னு சொல்லலாம், சக்ரா பாடின்னு சொல்லலாம், சுட்சும சரீரம்னு சொல்லலாம். ஓகே, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஒளி உடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லலாம். மொத்தத்துல ஒரு புலம், நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு மின்காந்த புலம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, இத ஒரு பக்கம் வைங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொன்னால அது டெல்டா, தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமா. யாரும் இப்ப நோட்ஸ் எடுத்துட்டு இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்க ரெஃபர் பண்ணி அதை பார்த்து அப்ப பொறுமையா எடுத்துக்கலாம். அவசரப்பட்டுட்டு இதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லிசனிங்ல மட்டும் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், உடனே நோட் எழுதிட்டே இருக்கிறோம்ல, அப்ப நம்ம மைண்ட் ஒரு இடத்துல தான் இருக்கும், இங்க உள்வாங்காது. நோட்டில் எழுதுறோம்ல அப்படின்னு அதை தான் பார்த்துருக்கோம். நம்ம நோட் அப்புறம் திருப்பி கூட பார்க்க மாட்டோம், அது சும்மா தான் கிடக்கும். ஆனா இங்க இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால லிசன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ரெக்கார்டிங்கை வச்சு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. நம்மளுடைய மைண்டோட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டெல்டா ஸ்டேட். டெல்டான்றது 0ல இருந்து 4 ஹெட்ஸ் ஸ்பீடு. அதோட வேகம் எவ்வளவு இருக்கும்? 0 to 4 ஹெட்ஸ். அடுத்தது தீட்டா ஸ்டேட் இருக்குல்ல, அது 5ல இருந்து 8 ஹெர்ட்ஸ். 5 to 8 ஹெர்ட்ஸ். ஓகே, அடுத்தது ஆல்பா இருக்குல்ல, அது 9ல இருந்து 12 ஹெர்ட்ஸ் ஆல்பா. பீட்டா வந்து 13ல இருந்து 30, 13ல இருந்து 30, 13 to 30 ஹெர்ட்ஸ் பீட்டா ஸ்டேட். அடுத்தது 30க்கு மேல காமா. ஓகே, சரி. நல்லா பாருங்க, அந்த டெல்டான்றான்ல 0ல இருந்து 4 ஹெர்ட்ஸ், அது தூங்குற நேரம், தூங்கிடுவீங்க நீங்க. அப்ப அந்த 4 ஹெர்ட்ஸ்ல உங்க மைண்டோட இது ஸ்பீடு இருந்ததுன்னா ஒரு கனவோட தூங்குற மாதிரி இருக்கும். ஓகே, 3 ஹெர்ட்ஸ்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கும். 2னா இன்னும் நல்லா, 1னா டெட் பாடி மாதிரி எழுந்திரிச்சோன்னு நான் எங்க இருக்கிறேன், இப்ப பகலா இரவா அந்த மாதிரி டவுட் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி எப்ப தூங்குறீங்களோ அதுதான் அந்த 1 ஹெர்ட்ஸுக்கு உங்க மைண்ட் இருந்ததுன்னு அர்த்தம். சரி, இது 4 வரைக்கும் இருக்கிறது டெல்டா ஸ்டேட்னு சொன்னா. அடுத்து 5ல இருந்து 8 ஹெர்ட்ஸ் சொன்னால, அது வந்து தீட்டா ஸ்டேட். அது என்ன? தூங்குறதுக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட ஸ்டேட், ட்வைலைட் ஸ்டேட்.
ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா பாருங்க. சாயங்காலம் 6 மணி எடுத்துக்கோங்களேன். சூரியன் மறையறதுக்கும் அண்டு இருட்டுக்கும், வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் இடைப்பட்ட அப்படியே ஒரு, அதை சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட் தான் ட்வைலைட் ஸ்டேட். இந்த டே நைட் மேட்ச் எல்லாம் பாக்குறப்ப அது தெரியும் உங்களுக்கு. அப்படியே லைட்டு பிரகாசிக்கும். அதுதான் அந்த டைம். அந்த நேரத்துல ஃபாஸ்ட் பவுலரை வச்சு விக்கெட் எடுப்பானுங்க அவனுங்க, பயங்கர டெக்னிக்கலா. அதுதான். சோ இப்போ இந்த ஸ்டேட் இது என்னன்னா, நம்ம கான்சியஸ் மைண்ட் க்ளோஸ் ஆகி சப்கான்சியஸ் ஃபுல்லா ஓபன் ஆகுற அந்த நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்தணும். அதை நம்ம பின்னாடி வேற ஒரு டாபிக்ல அது வரும். சும்மா இப்போ ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்வைலைட் ஸ்டேட், அதாவது தீட்டா ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய மைண்டோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கணும்? 5 to 8 ஹெர்ட்ஸ். ரைட். அதுக்கு அடுத்தது 9ல இருந்து 12 ஹெர்ட்ஸ் சொல்றேன்ல, இது ஆல்பா ஸ்டேட் அப்படிங்கிறோம். இதுதான் நமக்கு படிக்கிறதுக்கான உகந்த நேரம். இதுக்காக தான் இந்த வேலை இப்ப பொறுமையா சொல்லிட்டு இருந்தது. நம்ம படிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறப்ப நம்ம மைண்டோட ஸ்பீடு 9ல இருந்து 12 ஹெர்ட்ஸ் இருக்கணும். இது எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம நல்லா தூங்கி அப்படியே நிதானமா எழுந்திருக்கிறோம்ல, அப்போ நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது என்னன்னா, நம்ம பாடியில இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் சார்ஜ் ஆயிடும், ஃபுல்லி சார்ஜடு. அப்புறம் என்ன, ஃபுல் எனர்ஜி தான். அதுதான் அந்த டைம்ல இதோட ஸ்பீடு 13, அதாவது 12 வரைக்கும், 9ல இருந்து 12 ஹெர்ட்ஸ் ஸ்பீட் இருக்கும். இதுதான் சரியான நேரம் படிக்கிறது. இதனாலதான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். பாரதி என்ன சொன்னாரு? காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுனாரு. அப்ப காலையில எழுந்திரிச்சோன்னா படிக்கணும்னா எதுக்காக இப்படி படிக்க சொன்னாங்க? இது சயின்ஸ் என்னன்றதுதான் இப்ப நான் சொல்ற விஷயம். அப்போ பாரதி சொன்னது சயின்ஸ் இல்லாத, அவரோட பாஷையில சொன்னாரு. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது? அதை தான் சொல்லுது. அந்த டைம்ல உங்களுடைய மைண்டோட ஸ்டேட் ஆல்பால இருக்கு, அது படிக்கிறதுக்கான உகந்த நேரம். அதனால படிங்க அப்படின்றது. அதுவும் கடினமான டாபிக்கை முதல்ல எடுத்து படிங்கன்றதுதான் நான் சொல்ல வர விஷயம். ஏன்? உங்ககிட்ட ஃபுல் எனர்ஜில இருக்கீங்க, அதனால அந்த நேரத்துல அதை படிங்கன்னு சொல்றேன். ரைட்டு. அதுக்கு அடுத்தது பீட்டா ஸ்டேட்னால அது 13ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த 13ல இருந்து 20, 22, 23 கூட ஓகேங்க. அந்த 24ல இருந்து 30 வரைக்கும் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். எப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப ஒரு மாதிரி வேகமா படபடப்பா ஒரு வேலையை செய்றீங்க. ஏய், எங்கடா என் பெண்ணை காணோம்? இங்க டக்குன்னு அதுல இருந்து தேடி எடுத்து வச்சாச்சு. எங்க ஐடி கார்டு காணோம்? நான் அங்க வச்சேன். ஓ, பீரோல வச்சிட்டேன், கொடு அதை எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் வேகம் இருக்கும், பதட்டம் இருக்கும், ஆனா ஒரு வேகத்துல செஞ்சிருவோம். அந்த ஸ்டேட் தான் அந்த 24 வரைக்கும் இருக்கிறது பீட்டா ஸ்டேட்ல. ஆனா அந்த 24க்கு மேல இருக்குல்ல, அப்படியே ஓடுறது. இங்க காணோம், முன்னாடியே இருக்கும். என் நோட்டை காணோம் அப்படின்னு கத்துவாங்க. என் ட்ரெஸ் பீரோலயே இருக்கும், அந்த செல்ஃப்ல தான் இருக்கும் ட்ரெஸ், என் ட்ரெஸ்ஸையே காணோம்னு கத்துவாங்க. பாத்தீங்களா நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? காரணம் என்ன? அப்ப அவங்க மைண்டோட ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், ஸ்பீடு என்னன்னு பாத்துக்கோங்க, இதுல இருக்கும். அப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத மறைச்சிடும் அது. இப்படிதான், அப்படியே தெரியும், ஆனா அது அவங்களால எடுக்க முடியாது. இவ்வளோ விஷயங்கள் அங்க இருக்கு. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பொறுமையா, ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற ஏஜ்ல பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். அவங்க கிட்ட கூப்பிட்டு இவங்க அப்படியே போதிப்பாங்க. அது பயங்கரமா ஆப்போசிட் ரியாக்ஷனை உண்டாக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன சொன்னாலும் உள்ள போகாது. அதனாலதான் நான் என்னை மாதிரி இருக்க விட்டுருங்க கவுன்சிலிங் மேட்டர்ன்னு சொல்றது. நீங்க ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ள பூந்து அவங்களை இன்னும் குழப்பி டென்ஷன் ஏத்தி அடிச்சு ஒரு வேற வழி பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்டேட் பீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு இங்க வா உட்காரு நான் சொல்றத கேளு அப்படின்னா அப்படின்னு அட்டந்துகிட்டே இருப்பாங்க, கத்துவாங்க. என்ன எப்படிங்க அப்படி சொல்லலாம்,
அந்த மாதிரி எமோஷனலா ரொம்ப அரகண்டா நடக்கிற அதுதான் அந்த ஸ்டேட். ஓகே, சரி. அதுக்கும் மேல காமா ஸ்டேட்னு சொன்னால 30க்கு மேல ஸ்பீடுல இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ரோட்ல ஓடுவாங்க பாருங்க, துணியே இல்லாத, அந்த இதுதான். கண்ணா அப்படின்னு உளறிக்கிட்டு கத்திக்கிட்டு போறாங்கல்ல, அப்ப அந்த மைண்டு அப்படியே ஃப்ரீக்வெண்ட் என்ன ஸ்பீடுல இருக்குன்றது இதுதான். ஓகே, சரி. அப்போ இதெல்லாம் ரொம்ப போட்டு நீங்க குழந்தை இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இஇஜி டெஸ்ட், எலக்ட்ரோ என்சிபாலோகிராஃபி. அந்த டெஸ்ட்ல உங்க பிரெயினை சுத்தி இப்படியே ஒரு இதை டயோடு இது செட் பண்ணி வச்சுட்டு கம்ப்யூட்டர்ல பார்த்தா அது என்ன ஃப்ரீக்வன்சியில இருக்கு, அது எவ்வளவு ஸ்பீடுல போகுதுங்கிறது எல்லாமே அங்க பார்க்கலாம். அது கிராஃப்ல மேப்ல தெரிஞ்சுக்கும். அதுதான் அந்த நியூராலஜிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, சரி. அப்ப நம்ம ஒண்ணு இதுக்காக போய் அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம், நமக்கு தெரியும் எப்படின்றது பார்த்துக்கோங்க. அப்போ சரி, இப்ப யாராவது கேள்வி வச்சிருந்தா உடனே இப்ப கேக்குறீங்க சார், அப்போ நான் அவ்வளவு ஸ்பீடா போறதை எப்படி சார் குறைக்கிறது? அதெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பா வருவேன், வெயிட். இப்ப சார் நீங்க இன்னைக்கு எஸ் வெயிட். சார் எனக்கு ஒரு டவுட், சின்ன டவுட் சார். ஆ ஸோ இப்போ பிரெயின் அண்ட் மைண்ட், ஸோ நமக்கு தாட்லாம் வந்து மைண்ட்ல தான் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம். ஸோ அந்த மைண்டுக்குன்னு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா வித்தின் அவர் பாடி, இல்ல அது வரேன், வெரி சார்? குட். சொல்றேன். உங்க பேர் என்ன? முத்துக்குமரன் சார். ஓகே, வெயிட், மியூட் பண்ணுங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஷூர். ஓகே, அவருக்கு அந்த இது கட்டுப்படுத்த முடியல, அதனால கேட்டாரு. வெரி குட். ஆனா கேள்வி வேல்யூபிள் ஆனது. ஆனா ஆக்சுவலி எப்பயுமே கடைசியில வைங்க, நோட் பண்ணி வைங்க, கடைசியா கேளுங்க. ஓகே, சோ இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்ப நம்ம இதுல எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சோன்னு படிக்கணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு விஷயத்த சொன்னேன். ஆல்பா ஸ்டேட்ல இருக்கணும். ஒரு கால் எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, நெஞ்சு படபடக்குது, ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னா, அதுக்கு பல கெமிக்கல் சேஞ்சஸ் இன்சைட் யுவர் பிரெயின் அதனால நடக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி குறைச்சி அப்புறம் தான் கொண்டு வர முடியும். இப்படின்னு ஒண்ணு பண்ண முடியாது. ஓகே, சரி. இப்ப இவர் கேட்ட கேள்விக்கு இங்கேயே முடிச்சிடுறேன். அதாவது நம்ம மைண்டுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, உடல், மனம், ஆன்மா, நல்லா புரிஞ்சுக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. உடல்ங்கிறது செல்லு, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் இருக்கிற செல்கள், அணுக்கள் எல்லாமே உடல் தான். அதுவும் அதுக்கு அடுத்தது மைண்டு, அதுக்கு அடுத்தது சோல். பாடி, மைண்ட், சோல் மூணும் ஒன்னாதான் இருக்கு. ஓகே, இந்த பாடியும் சோலுக்கும் இடையில இருக்கிற இது பிசிக்கல், ரைட்? பாடிங்கிறது பிசிக்கல், சோல்ங்கிறது அது என்ன சொல்லலாம், எனர்ஜி, ஒண்ணுமே இல்லாத எனர்ஜி. இந்த மைண்ட் இருக்குல்ல, இது ரெண்டுக்கு நடுப்பட்ட ஒரு பிசின் மாதிரி, பேஸ்ட், ரைட்? ரெண்டையும் ஒட்ட வைக்கிற ஒரு பிரிட்ஜ், அதுதான் மைண்டு. அப்ப அலோர் அவர் பாடி எல்லா இடத்துலயுமே இருக்குது. மூளையில தான் இருக்குது, கையில தான் இருக்கு, காலில் தான் இருக்குன்னு கிடையாது. உங்க உடம்புல செல்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மைண்ட் இருக்கும். போதுமா? அதுதான் அதுக்கு உண்டான பதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் வாட்ஸ் த டைம் நவ? 8:45 சார். ஓகே, 8:45. நான் எப்படியும் நம்மளது ஒரு 50 மினிட்ஸ் அதுதான் டைம் வைப்போம். ஒரு 45 to 50 மினிட்ஸ் நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஒதுக்கலாம், கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, பிலீஃப் அது பார்த்தோம். பிலீஃப் யூ ஹோல்ட் இன் த பிகினிங் ஆஃப் த ஜேர்னி டிஃபைன் யுவர் ஜேர்னி. நீங்க ஆரம்பத்துல உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போவோம். இந்த கிளாஸுக்கு உள்ள வரும்போது இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது எனக்கு தேவையானது அப்படிங்கிற பிலீஃப்ல இங்க வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனா வரும்போதே ட்ரையல் பார்க்கலாம், இல்ல என்ன எத்தனை பேரை பார்த்துட்டேன், எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன், எத்தனை யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்ற நினைப்புல வந்தா இது அதுக்கு உண்டான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஸோ அப்ப பிலீஃப் வைங்க, நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது எஜுகேஷனை பத்தி கொஞ்சம்
ஒருத்தரை சொல்லி, டெனிஸ் ரிட்கியை பத்தி சொல்லி, அவர் எப்படி இதை கொண்டு வந்தார். வெறும் மக்கப் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்த பிராக்டிக்கலா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவரையும், இந்த மெக்கல்லே கொண்டு வந்த கல்வி முறை தான் இது, அது வெறும் மக்கப் ஆனது. ஆனா பல கண்ட்ரியில நல்லா, ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்திலேயே சந்தோஷமான மக்கள் வாழ்ற நாடு எது அப்படின்னு கேட்டா பின்லாந்து. ஓகே, அது எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஐநா தான் ஒவ்வொரு வருஷமும் கணக்கு எடுக்குது. 150 நாடுகளை கணக்குல எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குது. அந்த 150 நாடுல இந்தியாவோட கணக்கை பார்த்தா 143 44 அப்படிதான் இருக்கு ஒவ்வொரு வருஷமும். நானே 10 வருஷமா அந்த செய்தி பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நாம அவ்வளோ பின்னாடி இருக்கிறோம் சந்தோஷமான மக்கள் வாழ்ற நாட்டுல. அப்ப சந்தோஷமா இருக்கிறோமான்னு கேட்டா இது கொஞ்சம் கேள்விதான், சரியான கேள்வி. அதை விட முக்கியம் இந்த டிப்ரெஷன் ஆவரேஜ் என்னன்னு பார்த்தா, வேர்ல்டு ஆவரேஜ் வந்து 83% மக்கள் வந்து 83% ஆஃப் பீப்புள் அண்டர் டிப்ரெஷன்ல இருக்காங்க. இது வேர்ல்டு ஆவரேஜ். ஆனா இந்தியாவுல மட்டும், இந்தியா ஆவரேஜ் இன் இந்தியா 89. யோசிச்சு பாருங்க, உலக அளவுல மென்டல் ஒரிஸ், டிப்ரெஷன், ப்ரெஷர் நமக்கு தான் அதிகமா இருக்கு. இதுவும் ஏன் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்ப சந்தோஷமான மக்கள் வாழ்ற நாடுங்கிறதுல நம்ம பின்னாடி இருக்கிறோம். அதுல நம்பர் 1ல இருக்கிறது பின்லாந்து. சரி, கல்வியில, எஜுகேஷன்ல நம்பர் 1 இன் த வேர்ல்டு எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டா பின்லாந்து. அப்ப இதுலயே பதிலும் உங்களுக்கு வந்திருக்கும். அவங்க கல்வியில நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். 7 வயசுல தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அது வேற இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இப்ப வருவோம் நம்மளுக்கு. ப்ரெஷர், டிப்ரெஷன், ஒரிஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால சரியா படிக்க முடியல. அப்ப இதை சரி பண்ணாத படினா எப்படியும் படிப்பாங்க. இதனாலதான் என்னுடைய ரிசர்ச் ஃபுல்லா இதுலதான் இருக்கும். அதனால நான் இதை பேஸ் பண்ணி தான் என்னோட கரிக்குலம் செட் பண்ணியிருக்கேன். 21 டேஸும் பொறுமையா என்னோட கிளாஸ் ஃபுல்லா அட்டன் பண்ணா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் லெவல் அனதர் 21 டேஸ் வரும்போது ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க முயற்சி எடுக்கலாம். அதுக்கப்புறமும் என்கிட்ட சப்போர்ட்டிவ் கூட டிராவல் ஆனா ஐ வில் ஹெல்ப் யூ, கைட் யூ டு ஓவர் கம் ஃப்ரம் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்போ கடைசியா இந்த ஃபின்லாண்டை பத்தி சொல்லி முடிக்கிறதுல என்ன கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டா, பி ஹாப்பி ஆல் த டைம். சந்தோஷமா இருங்க, படிப்பு தானா வந்துடும். ஒரீடா இருந்தீங்கன்னா படிப்பு உங்களை விட்டு தூரமா போயிடும். படிப்புன்னு இல்லை, மெமரி. ஓகே, அப்போ பி ஹாப்பி ஆல் த டைம். ஓகே, ரைட், தட்ஸ் ஆல். இப்போ வாங்க, யாருக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அதை கேட்கலாம். சார் ம், சார் ஹெட்ஸ்ன்னு சொல்றோம்ல சார், அப்படின்னா அது எதை மீன் பண்ணுது? என்னது என்னது? ஹெட்ஸ்ன்னு சொல்லி சொன்னீங்கல்ல சார், அது வந்துட்டு எதை மீன் பண்ணுது? எனக்கு புரியல, இப்ப சொல்ற வார்த்தை என்னது கரெக்டா? நீங்க அது யூனிட் சார் ஹெட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த யூனிட்டோட ஹெட்ஸா? வெளிப்படம் ஸ்பீடுமா கிலோ ஹெட்ஸ் பிசிக்ஸ்ல படிப்பீங்கல்ல. அது ஒளியோட எஸ் சார். வேகம், சவுண்ட். ஸ்பீடு. என்ன ஹெட்ஸ் ஸ்பீட்ல போடுது? இப்போ E = mc², அதெல்லாம் படிக்கிறப்போ ஒளியின் வேகம் இங்க இருந்து நிலவுக்கு போறதுக்கு அந்த எவ்வளவு ஸ்பீட்ல போகும், 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது தான் ஒரு லைட் ஸ்பீடு. அந்த மாதிரி நம்ம மைண்ட் எவ்வளவு ஸ்பீடு போகுது, எவ்வளவு வேகத்துல போகுது, அதுதான் ஹெர்ட்ஸ். HTS Z HRS Z வரும். HERTZ. கிலோ ஹெர்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே ஓகே சார். வேற? சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு சொல்லி சார். பேசுங்க. சார் தினேஷ் பேசுறேன் சார், சேலம்ல இருந்து. சொல்லு தினேஷ். எஸ் சார். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி சொல்லுவீங்களா, ஆரா? அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய தன்மையை பேஸ் பண்ணி இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கில்லிங் போட்டோகிராஃபி வச்சு அதை ஃபைண்ட் பண்றாங்க. இப்போ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அஃபெக்ட் பண்றது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே அதை அஃபெக்ட் பண்ணுது. அதாவது எப்படின்னா, அது கூட சயின்ஸ்ல
F is equal to m1 m2 into g by r ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம கேட்கிற சத்தமா இருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கிற ஆளுங்க, ஈவன் அந்த கிரகங்கள். அதுதான் ஜோதிடத்துல படிக்கிறோம். சீரியல்ல ஓடுற சத்தம், சுத்தி இருக்கிற கேரக்டர், அந்த கேரக்டரை பத்தி வச்சு இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது. அப்ப நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இது நம்மள அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சு, இது நம்ம ஆறாவை உடைக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கிறது. சூப்பர். ரொம்ப ரொம்ப இந்த சின்ன வயசுல இவ்வளவு விவரமா விளக்கமா பேசும்போது கேட்கறதுக்கு எனக்கே சந்தோஷமா இருக்கு தினேஷ். இது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா இப்போ நம்மளுடைய ஆறாவை நம்ம தான் ஜெனரேட் பண்றோம். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்தில், பாசிட்டிவா இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு இதுவுமே நம்மள அஃபெக்ட் பண்ணாது. எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நம்ம அதை பீட் பண்ண முடியும். நம்ம வீக்கா இருக்கிற பட்சத்தில் எல்லாமே நம்மள ஏறி மிதிக்கும். புரியுதா? அப்போ செய்ய வேண்டிய விஷயம், அடுத்த வெளியில இருந்து வர எதையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது. உங்களுக்கு உள்ளதான் அதை ஸ்ட்ராங் பண்ணணும், எனர்ஜி கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வீக்கா இருக்கிறவன ஈஸியா இன்னொருத்தங்க அட்டாக் பண்ண முடியும், அட்டாக்கும் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இதை பார்த்தாவே அவங்க விலகி போயிடுவாங்க. அப்போ உங்ககிட்ட இப்போ ஒரு தேஜஸ் ஒருத்தரை பார்த்த உடனே, அவங்கள பார்த்த உடனே இவங்க அப்படியே விலகி போயிடுவாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள போய் தாக்குறது, இதுதான் உண்மையான விஷயம். புரியுதா? அது இன்னும் டீட்டெயிலா நான் பின்னாடி வருவேன் கிளாஸ்ல. ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து நம்மளுடைய பவர் ஜெனரேட்டிங்ல இருந்து எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இதுதான் இப்ப வாட் யூ ஹவ் செட், தட்ஸ் ட்ரூ. அதுதான் உண்மை. நம்மளுடைய இது ஏன் நம்மளால அதிகப்படுத்த முடியும்? பிகாஸ் ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கிற இன்புட், நம்ம சின்ன பிறந்ததுல இருந்து நமக்குள்ள கொடுத்திருக்கிற இன்புட் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. அதை பாக்குறப்ப இதுக்கு உண்டான பதில் உனக்கு கிடைக்கும். ஒரு இதை சார்ந்து கேட்கறேன் சார். அது என்னன்னா, நான் இது முயற்சி பண்ணேன் சார். முயற்சி பண்ணி நான் தனியா இருக்கும்பொழுது நான் எதுவுமே என்னை தேவையில்லாத விஷயங்கள் என்னை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுல இருந்து நான் தவிர்த்து, நான் தனியா இருக்கும்போது என்னோட எனர்ஜி கொஞ்சம் மேக்ஸிமம் லெவல்ல இருக்குது, புரிய வருது. ஆனால் என்ன கூட இருக்கிறவங்க, அது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனா இருப்பாங்க, அப்பா அம்மாவா இருக்கட்டும், வைஃப், அவங்களும் இதோட பெனிஃபிட் அடையணுமே அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கும்போது, இப்ப நீங்க எடுக்கிற முயற்சி 100 பேருக்கு உதவுது, நான் எடுக்கிற முயற்சி இங்க 4 பேருக்கு உதவுறதுக்கு ஏன் முடியலன்னு இதுதான் இதுக்குதானே சொல்ல வரேன். அதுக்கு நானே எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். தட் வாட் யூ செட் தட்ஸ் ட்ரூன்னு சொல்லிட்டேன்ல. அப்ப இப்ப ஏன் ஒரு சிலர் மகானா இருக்கான், ஏன் இப்ப எலான் மஸ்க் அந்த அளவுக்கு போயிருக்கான், புரியுதா? அப்போ அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, அவங்களுடைய அவுட்புட், அதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு இதுக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா வருவோம், ஃபியூச்சர்ல பார்க்கலாம். சரி ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. ரைட். ரொம்ப அழகாக இந்த வயசுலயே இந்த கேள்வி. இன்னைக்கு 2 பேர், எனக்கு ஒண்ணு தினேஷ், இன்னொன்னு வெற்றிவாசன், 2 பேருமே கேட்டது எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ இது பெரியவங்களுக்கும் இன்னைக்கு வர ஜெனரேஷன் எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, எனிபடி ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? என் பண்ணிக்கலாமா சார்? எஸ் சார், அந்த புக்கு அது எப்போ சார்? யாருக்கு? காவியாவுக்கா? சார், சோனியாஸ்ரீ. சோனியாஸ்ரீ, நான் தான் உனக்கு மண்டே வாங்கிக்கலாம். நான் தான் வெளியில இருக்கேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோக்ராம் என் பண்ணிக்கலாம். மீண்டும் மண்டே, திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த 2 நாள் கிளாஸ, அதுவும் பர்டிகுலரா இன்னைக்கு கிளாஸ ஒரு 4-5 தடவை நீங்க திரும்பி திரும்பி கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடைய கருத்துக்கள் புரிய வரும். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன்.